Hi everyone, இந்த வீடியோவில் டிஎன் காசா அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு டிஎன் காசா அப்படிங்கிற கவுன்சிலிங் வைப்பாங்க டிஎன்இஏ மாதிரி. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு நீங்கள் வீடியோ போடுறதே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் எப்படி டிஎன் காசாக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய் டிஎன் காசா அப்ளிகேஷன் 2024 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த டிஎன் காசாவோட வெப்சைட் வந்துடும். நான் லிங்க் வேணால் எனக்கு சரியாக கீழே வைக்கிறேன். சரியா? ஸோ அதில் போய் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இது காமிக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பேஜ் வந்துடும், இந்த மாதிரி பேஜ் வராது. இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பேஜ் வரும்னா இந்த பேஜ் நேம், இதில் வந்து உங்களோட நேம், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற அந்த இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? மேலே கொடுத்த இமெயில் ஐடி கீழே கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துட்டு தென் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் +1 பாஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. அடுத்து டிஎன்ஹெச்எஸ்சி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். அடுத்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு என்ன செய்யணும், செட் பண்ணணும். நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டில் லெட்டர்ஸ் ஏபிசிடி இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் @ அப்போஸ்ட்ரோஃபி அது மாதிரி ஏதாவது இருக்கணும், அதுக்கப்புறம் நம்பர்ஸும் இருக்கணும். இந்த 3 கலந்த மாதிரி பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செய்யணும், செட் பண்ணணும். செட் பண்ணி இங்கே சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். இந்த சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்கள் மெயிலுக்கு வரும். அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அந்த ஓடிபி உங்கள் மெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணும்போது நீங்கள் ஓடிபி சப்மிட் பண்ணோடனே லாகின் பேஜ் வந்துடும். அந்த லாகின் பேஜில் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க இமெயில் ஐடியவும் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு என்ன செஞ்சிடலாம் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். புரிஞ்சா? நம்ம டிஎன்ஏக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, நேம் கொடுத்துக்கோங்க, நேம் ஆஃப் த பேரண்ட்டு, அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் நீங்கள் இருக்கிற அட்ரஸ் என்ன செய்யணும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ்னால் உங்களோட சொந்த வீடு எங்கே இருக்குது, பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ஒருவேளை ரெண்டுமே சேம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், வேறு ஏதாவது மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு தமிழ்நாடு, அடுத்து டிஸ்ட்ரிக், அடுத்து உங்களோட தாலுக்கு என்ன அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு, அடுத்து உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக் சொந்த மாவட்டம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் சைட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் பிகாஸ் எல்லாமே இது டிஎன்ஏக்கு இருக்கிற ப்ரொசீஜர் தான். நீங்கள் டக்குன்னு கொடுத்துருவீங்க. சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னா நீங்கள் இருக்கிற நேட்டிவ் பிளேஸோட அது வந்து முனிசிபாலிட்டியாக டவுனா அப்படிங்கிறது. தென் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர், மதர் டங் தமிழ், அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி இந்தியன் இல்லை வேறு எதுமா அப்படிங்கிறது. தென் ரிலீஜியன், நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, பிசிஎன்னு, அந்த பிசிக்குள்ளே கேஸ்ட் இருக்கும்ல, ஸோ அது இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க கீழே. தென் செகண்ட் பேஜ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அதாவது ஸ்டேட் லெவலில் ஸ்போர்ட்ஸ் எதுவும் வின் பண்ணியிருக்கீங்களா, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ரீஜனல் அது எதுவும் வின் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களோட ஃபாதர் மதர் யாரும் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆர்மி நேவியில் இருந்தாங்கன்னா எஸ், இல்லைனா நோ. அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக எஸ் ஆர் நோ. என்சிசி அதாவது 12th லெவலில் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா எஸ், இல்லைனா நோ. அடுத்து தமிழ் ஆர்ஜின் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபார்லேருந்து நீங்கள் வந்தவங்களா அப்படின்னா எஸ், இல்லைனா நோ. தென் செலக்ட் சில்ட்ரன் ஆஃப் எலிஜிபிள் பர்சன் ஆஃப் ஃபோர்ஸஸ் கேட்டகரி அதாவது பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணியாளர்களின் குழந்தை அப்படியான்னு கேட்குறாங்க. ஸோ அதுலேருந்து வந்திருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. தென் ஏஎஃப்சி சென்டர், எப்படி டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து டிஎஃப்சி சென்டர் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு வந்து என்னது ஏஎஃப்சி வீடியோ அப்படின்னு நம்ம ஏஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த சென்டருக்கு உங்களை என்ன செய்கிற மாதிரி இருக்கும், போகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன சென்டர் இருக்கோ, இப்போ தென்காசியில் எனக்கு என்ன 4 சென்டர் இருக்குது, இந்த 4ல் எது பக்கத்தில் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும். இங்கே தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதனால் இந்த ஏஎஃப்சி சென்டர் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மாதிரி பார்த்து கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இது லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் செக்ஷன் வந்துடும். ஸோ இதில் பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன உங்கள் பேரண்ட் என்ன ஆக்குபேஷன் அப்படிங்கிறத கொடுங்க, வேலை பார்க்குறது. தென் ஆனுவல் இன்கம் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதான் கொடுக்கணும். தென் ஃபஸ்ட் கிராஜுவேட்னா எஸ், இல்லைனா நோ. போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்சி, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் அவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு கிடையாது. ஸோ நோ கொடுத்து கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி. ஸோ ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலாக, கவர்மெண்ட் ஸ்கூலாக, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலாக, சிபிஎஸ்சி கேந்திர வித்யாலயம்லாம் படித்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ என்னவோ அதை கொடுத்துருங்க. தென் சிவிக் ஸ்டேட்டஸ், உங்கள் ஸ்கூல் இருக்கிறது வந்து முனிசிபாலிட்டியில் இருக்கா, டவுனில் இருக்கா, ஸோ அதை நீங்கள் இங்கே கொடுக்கணும். தென் ஹேவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல், 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். சரியா? தென் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து 6th 7th இப்போ நீங்கள் 2024 இந்த வருஷம் பாஸ் ஆனவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க இயரே இங்கே கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஒருவேளை போன வருஷம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இயர்ஸை மாற்றிக்கோங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக், எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ டிஸ்ட்ரிக். தென் இதில் ஒரு இது என்னென்னா டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு இங்கே வந்து பிளாக் நிறையா இருக்கும். சரியா? இதில் ஒரு பிளாக்காக கொடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ கடனில் ஒரு கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டு ஸ்கூல் நேம் இங்கே சர்ச் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூல் நேம்
இல்லைனா திருப்பி கடலூருக்கு அப்புறம் அடுத்து வேறு பிளாக் கொடுங்க, அதில் உங்கள் ஸ்கூல் நேம் செக் பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக்காக கொடுத்து பார்க்கணும். ஸோ எந்த பிளாக் கொடுக்கும்போது உங்களோட ஸ்கூல் நேம் வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து வாசுதேவ நல்லூர்னு கொடுக்கும்போது என்னோடய ஸ்கூல் நேம் இங்கே வந்துடும், SDM மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு. நான் அதை கொடுத்துடலாம். அது மாதிரி ஒரு பிளாக்கையும் செக் பண்ணி உங்கள் ஸ்கூல் நேமை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இந்த டிக்கெட் என்ன செஞ்சலாம், கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் அகடமிக் இன்ஃபர்மேஷன், குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் THSC, CBSE இருந்தால் CBSE, ICSE இருந்தால் ICSE, இல்லைனா அதர்ஸ். தென் நேம் ஆஃப் த போர்டு வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தான். அடுத்து பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தென் ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து கொடுக்கணும். ரோல் நம்பர் வேறு, ரெஜிஸ்டர் நம்பர் வேறு. நான் சும்மா உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறேங்கிறனால டெமோக்காண்டி நான் என்னத்தையோ கொடுத்து வச்சுருக்கேன். இது எதுவுமே உண்மை கிடையாது, இதில் காமிக்கிற எந்த டீட்டெயிலுமே. சரியா? தென் குவாலிஃபைட் இயர் 2024, போன வருஷம் தான் 2023. HSC குரூப்பில் நீங்கள் ஒகேஷ்னலாக அகடமிக்கா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். தென் குரூப் கோட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் குரூப்னா அது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அது. ஸோ என்ன குரூப்போ அதை கொடுக்கணும். தென் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறது கொடுக்கணும். தென் எம்இஸ் நம்பர், இது வந்து உங்கள் ஸ்கூலில் என்ன செய்வாங்க, கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. எம்இஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை இங்கே கொடுங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்கள் நம்பர் இருக்கும், அதை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். தென் மார்க்ஸ் அப்படின்ட்டு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். தமிழ் இப்போ இதில் கொடுத்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்கும், அதில் எது உங்களுக்கு உள்ளதோ அதை நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். நான் தமிழ்ங்கிறனால ஃபஸ்ட்டு தமிழ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, இது வந்து நான் படித்த சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட், காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே சேம். ஃப்ரெஞ்ச் படிச்சிருந்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் வரும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதை வரிசையாக கொடுத்துட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை ஒரு வாட்டி இங்கே டைப் பண்ணணும். தென் இது மார்ச் 2024, இந்த வருஷம் எழுதினவங்களுக்கு. போன வருஷம் எழுதினவங்களுக்கு மார்ச் 2023 இருக்கும். தென் மேக்ஸிமம் மார்க் 100 அவங்களே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த அப்டேட் மார்க்கில் தமிழில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இந்த இடத்துல தமிழில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷில் எவ்வளோ, ஃபிசிக்ஸில் எவ்வளோ, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ, மேக்ஸு, அது மாதிரி நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் 1 தான், அது அப்படியே இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் த கோர்சஸ் ஃப்ரம் த காலேஜ் லிஸ்ட் விச் யூ ஆப்ட் ஃபார், நோ லிமிட் ஃபார் நம்பர் ஆஃப் கோர்சஸ். இப்போ நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்க போகிறது எத்தனை காலேஜ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை கோர்ஸ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன இதில் முக்கியம் அப்படின்னா யூ கேன் செலக்ட் த கோர்ஸ் ஒன்லி யூ ஆர் எலிஜிபிள். அதாவது சயின்ஸ், இப்போ வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களால கெமிஸ்ட்ரி பயாலஜி கோர்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ அந்தந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கோர்ஸ் எடுக்கணும். எத்தனை கோர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம், எத்தனை காலேஜ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் தே ஷுட் பி ரீஅரேஞ்ச் அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ். இந்த இடத்துல அதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இட் ஷுட் பி ரீஅரேஞ்ச் அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு இப்போ 10 காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த 10ல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அது, ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப முக்கியமாக அந்த காலேஜ் தான் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு வைக்கணும். சரி, இந்த ஃபஸ்ட்டு காலேஜ் இல்லைனா செகண்ட் காலேஜ், இது எனக்கு கிடைச்சா ஓகேன்னு வைக்கிறத 2வது வைக்கணும். சரி, செகண்டும் கிடைக்கலனா சரி இந்த காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா, அதை 3rd வைங்க. ஸோ எந்த காலேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை ஆர்டராக நீங்கள் என்ன செய்யணும், அரேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சென்னை பிரசிடென்சி காலேஜ் இதில் வருது. சரி, பிரசிடென்சி காலேஜில் ஒரு 4 கோர்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு பிரசிடென்சி காலேஜில் நிறையா கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்ஸெல்லாம் இந்த நீங்கள் சைடில் இப்படி பார்த்துக்கலாம், இப்படி ஸ்வைப் பண்ணி என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அடுத்து வந்து சும்மா அதெல்லாம் ஜென்ரலாக சொல்கிறேன், பிகாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எடுக்க முடியாது போல். பிகாம் வந்து நம்ம எலிஜிபிள் இல்லை போல். ஓகே, சைக்காலஜி, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, அட்வான்ஸ் ஜுவாலஜி. இந்த ஒரு 5 கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 கோர்ஸில் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் வேணும். அப்போ நான் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கீழே போயிட்டு ரீஆர்டர் மை சாய்ஸஸ்னு இருக்கும். அந்த ரீஆர்டர் சாய்ஸஸில் இதில் நம்ம எடுத்தது ரேண்டமாக வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், கெமிஸ்ட்ரி தானே ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க. 2வது சைக்காலஜி வேணும் அப்படின்னா பிஎஸ்சி சைக்காலஜி 2வது வச்சுருங்க. அடுத்து அட்வான்ஸ் ஜுவாலஜி, அடுத்து ஜியாலஜி. ஸோ இது மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். இதான் உங்களோட ஆர்டர். இங்கே பார்த்தீங்களா, சாய்ஸ் ஆர்டர் 1 2 3 4 5 இருக்கா. அப்போ 1னா நீங்கள் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியமாக விரும்புகிறீங்க. ஸோ கெமிஸ்ட்ரி இல்லைனா நான் சைக்காலஜி இல்லைனா நான் என்ன செஞ்சுக்கிறேன், அட்வான்ஸ் ஜுவாலஜி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி ஆர்டராக வைக்கணும். இது பிரசிடென்சி காலேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் காலேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், திருப்பி இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய காலேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் மோர் சாய்ஸஸ் கொடுத்துட்டு திருப்பி வேறு காலேஜ், இப்போ வேறு என்ன காலேஜ் இருக்குது, அம்பேத்கர் காலேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் 2 கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதே மாதிரி ஸ்வைப் பண்ணிவிட்டு இந்த கெமிஸ்ட்ரி, அடுத்து பிஸ்னஸ், அட்வான்ஸ் ஜுவாலஜி இதுலேயும் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு திருப்பி ரீஆர்டர் மை சாய்ஸஸ் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அம்பேத்கர் காலேஜ் எடுத்த கெமிஸ்ட்ரி கீழே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஆசை ஏதோ ஒரு காலேஜில் கெமிஸ்ட்ரி கிடச்சா போதும், எனக்கு காலேஜ் முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த அம்பேத்கர் காலேஜ் கெமிஸ்ட்ரியை தூக்கிட்டு போய் 2வது வச்சுருங்க. ஸோ அப்போது வந்து பிரசிடென்சி காலேஜ் கெமிஸ்ட்ரி எனக்கு ஃபஸ்ட்டு, பிரசிடென்சி காலேஜ் கிடைக்குன்னா அம்பேத்கர் காலேஜில் நான் என்ன செஞ்சுக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிறேன். ஸோ அந்த ஆர்டரில் வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்குது, இப்போ கெமிஸ்ட்ரினா எல்லா காலேஜும் கெமிஸ்ட்ரியாக வரிசையாக கொடுங்க.
இல்லை நான் ஒரு காலேஜில் இந்த பிரசிடென்சி காலேஜில் படித்தா போதும் என்ன கோர்ஸ்னாலும் படிச்சுக்கிறேன் அப்படின்னா பிரசிடென்சி காலேஜாக ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் கொடுங்க. ஸோ கோர்ஸாக காலேஜாக நீங்கள் தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். அண்ட் எந்த ஆர்டரில் வேணுங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ரீசாய்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு சாய்ஸ் ஆட் பண்ணணும்னா இங்கே ஆட் மோர் சாய்ஸஸ் இருக்கும், கொடுத்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம் திருப்பி. இதான் ப்ரொசீஜர். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கண்டினியூ கேட்கும். இதுதான் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டு. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு ப்ரிவ்யூ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுலையும் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துருக்க சாய்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குங்கிறது கூட இதில் காமிச்சிடுவாங்க. காமிச்சதுக்கப்புறமா என்ன செய்யணும், கண்டினியூ டு பே கொடுத்துருங்க. ஸோ பே கொடுத்தோன்னே இங்கே கண்டினியூ வரும். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 பேங்க் இருக்குது. இந்த 3 பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்க் வச்சு 50 ரூபா தான். ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இதாயிரும். தென் இது முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடிங் தனி போர்ட்டல் வரும். இது பேமெண்ட் முடித்தா தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு டெமோங்கிறனால நான் பேமெண்ட்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் என்னென்ன கேட்டிருக்காங்களோ 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கேட்பாங்க. ஸோ 12th மார்க் ஷீட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ப்ரொவிஷனல், அதே கொடுக்கலாம். தென் டிசி கேட்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ என்னென்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே என்ன சப்மிட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.